வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. தியானமே யோகம் யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிந்தனை துளியின் இன்றைய தலைப்பு எது விதி? விதி எனப்படுவது கர்ம வினைகளின் தொகுப்பாகவும் அந்த தொகுப்பு நமது பெற்றோர்களின் வாயிலாகவும் பெற்றோர்களின் பெற்றோர்கள் வாயிலாகவும் பெறப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கான விளைவுகளை அனுபவிப்பதுதான் விதி என்று சொல்லலாம். பிறவித் தொடரில் யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக இன்று அனுபவிக்கும் துன்பங்களையும் விதி எனலாம். இந்த விதியினை ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அல்லது கொடுக்கப்பட்ட ஆறாம் அறிவு என்னும் மதியினால் விதியினை வெல்லுதல் வேண்டும். இதில் ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். விதியை ஏற்றுக்கொண்டு வாழ்தல் என்பதும் நமக்கு வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதும் என்பதும் ஒன்றாகும். ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் மனநிறைவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். விதியினை நொந்து கொள்ளாமல் அனுபவியுங்கள். இப்படி செய்தாலும் கர்மவினை கழியும். ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்னிடம் இல்லை, ஆனால் எனக்கு துன்பங்கள் வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டீர்களேயானால் அதற்கும் வழி இருக்கிறது. அதற்கு நமது அருட்தந்தை கர்மவினை தத்துவத்தினை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அருட்தந்தையின் வாழ்க்கை தத்துவங்களையும் ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டது மட்டும் போதாமல் அதில் முதல் 6 தத்துவங்களை சரியாக பழகி நடைமுறைப்படுத்தும் போது அதே சமயத்தில் அறிவின் உயர்படிகளான ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதின் உண்மைத்துவம் அறிந்து அதன்படி வாழவும் வேண்டும். அறத்தின் வழி வாழ்ந்தால் மட்டுமே கர்ம வினைகள் கழியும் என்பதில் வேதாத்திரியம் பயின்றவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கவே கூடாது. விதியை மதியால் வெல்வது என்றால் எதிர்காலத்தில் வரும் துன்ப விளைவுகளை சரியான ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அறம் நின்று வாழ்தலின் மூலம் வரவிருக்கும் துன்பங்களிலிருந்து விலகிக் கொள்ளலாம். தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரா வகையில் எண்ணம் சொல் செயல்களை அமைப்பது ஒழுக்கம். தான், குடும்பம், உறவினர், ஊர், உலகம் என்ற 5 வகையான கடமை. எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தேவைப்படுவோர்க்கு அந்த நேரத்தில் உதவுதல் ஈகை. இவற்றை சரியாக கடைபிடித்தல் வேண்டும். அற வாழ்க்கையில் ஈகை மற்றும் கடமையை சரியாக நிறைவேற்றுதல் என்பது மிக மிக அவசியம். தற்கால சூழ்நிலைகளில் சரியான ஈகை செய்வதும் கடினமாக இருப்பதினால் ஈகையினை ஈகையாக செய்ய வேண்டும். அதேபோல சமுதாய கடனையும் நிறைவேற்றுதல் வேண்டும். அறத்தின் வழி வாழவில்லையெனில் விதியையும் வெல்ல முடியாது, வீடு பேரும் கிடைக்காது. சுருங்கச் சொன்னால் அற வழியில் பொருளீட்டி தானும் இன்புற்று பிறர் துன்பம் போக்கி வாழ்ந்தால் விதியை வெல்லலாம். இரண்டொழுக்க பண்பாட்டினை முழுமையாக கடைபிடித்தால் விதியினை வெல்லலாம். அதற்காகத்தான் தவப்பயிற்சிகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் சரியாக பழகி செயல் மாற்றங்களின் மூலம் நமது விதியினை மாற்றி அமைக்கலாம். அற்புத சிந்தனைக்கு நன்மணி ஐயாவிற்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த சசிகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தியானமே யோகம் யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய சிந்தனை விதி என்பது. இது சாதாரணமாக சமுதாயத்தில் பல ஆண்டு காலமாக மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. விதி என்று சொல்லுகிறார்கள். சில பேர் இதை தலை விதி என்று சொல்லுகிறார்கள். தலை எழுத்து என்பதிலிருந்து தலை விதி என்று வந்திருக்கும் என்று தோன்றுகிறது. தலை எழுத்து என்று தலையில் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். இது எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது? நன்மையான விளைவுகளுக்கு சொல்லப்படுகிறதா, தீமையான விளைவுகளுக்கு சொல்லப்படுகிறதா? இதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஒரு நன்மை நடக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருகிறது. உடனே யாராவது இது என் விதி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது
என்று யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. ஆனால் ஒரு துன்ப நிகழ்வு நடக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மனிதன் என்ன சொல்லுகிறான்? இது என் விதி என்று சொல்லுகிறான், என் தலையெழுத்து என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த விதி என்ற வார்த்தை சமுதாயத்தில் துன்பம் என்ற ஒரு விளைவு வருவதற்கு காரணமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த துன்பத்துக்கான காரணம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இப்பொழுது நாம் வினை என்று சொல்லுகிறோம். வினை என்று சொன்னால் செயல்புரிதல். பொதுவாக வினை என்று சொன்னால் செயல்புரிதல். இதை கர்ம வினை என்று சொல்லும் பொழுது அது இந்த விதி என்பதும் கர்ம வினை என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஆன்மீகத்திலே வினைப்பதிவு என்று சொல்வார்கள். வினைப்பதிவு என்று சொல்வார்கள். இப்போ வினை என்றால் செயல், கர்ம வினை என்றால் பாவம் என்று தெரிந்து கொள்கிறோம். வினைப்பதிவு என்று சொல்லுகிறோம். இன்னும் பாவப்பதிவு என்று சொல்லுகிறோம். இப்போ வினைப்பதிவு என்று சொன்னால் அந்த செயலினுடைய பதிவு என்று சொன்னால், பொதுவாக வினைப்பதிவு என்று சொன்னால் எதை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பாவ வினையைத்தான் சொல்லப்படுகிறது. இதை உடனே வினைப்பதிவு என்றால் புண்ணிய பதிவும் வரும் அல்லவா? புண்ணியம் என்ற செயலும் இருக்கிறது, பாவம் என்ற செயலும் இருக்கிறது. அப்போ வினைப்பதிவு என்றால் அந்த செயல் பாவம் என்றால் பாவப்பதிவு, புண்ணியம் என்றால் புண்ணியப்பதிவு. சரிதான். இப்போது நாம் அந்த புண்ணியப்பதிவு என்று சொல்வதில்லை. நடைமுறை ஆன்மீக வழக்கில் அப்படி சொல்வதில்லை. ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால், அதாவது இந்த பாவப்பதிவு என்ற வினைப்பதிவு இருக்கிறதே, அது பதிவாக இருந்து காலத்தால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. காலத்தால் என்று சொன்னால் அது நமது வாழ்நாளில் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கலாம், அல்லது நமது சந்ததியினுடைய காலமாகவும் இருக்கலாம். இப்பொழுது நமக்கு வரக்கூடிய விளைவு நமது முன்னோர்கள் செய்த அந்த வினைப்பதிவின் அடிப்படையில் கூட இருக்கலாம். இந்த காலம் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியாது. அப்போ காலத்தால் அது விளைவாக வரக்கூடியதாக இருக்கிறது. அது வரைக்கும் அந்த வினைப்பதிவு பதிவாகவே இருக்கிறது. ஆனால் இந்த புண்ணியம் என்று சொல்கிறோமே, அந்த செயல் செய்தவுடன் அது பதிகிறது. ஆனால் பதிந்த அடுத்த சனமே அதற்குரிய விளைவு வந்துவிடுகிறது. அது விளைவை கொடுப்பதற்காக காலம் வரை நீடிப்பது இல்லை. அதனால் இந்த புண்ணியப்பதிவு என்பது ஆன்மீகத்தில் அதிகமாக பேசப்படுவது இல்லை. இந்த இடம் வேதாத்திரியத்தில் தெளிவாக மகர்ஷி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வேதாத்திரிய ஆசிரியர்களுக்கே பல வகையில் குழப்பம் இருக்கிறது. புண்ணியம் என்ற அந்த வினைப்பதிவு பதிவு ஆனவுடன் விளைவை கொடுத்துவிடும். என்ன விளைவை கொடுத்துவிடும் என்று சொன்னால், அது ஒரு பாவ வினை என்ற அந்த வினைப்பதிவை செயலிழக்க செய்து விடுகிறது. அப்போ அந்த பதிவுக்கு ஏதாவது விளைவு காலத்தால் வரவேண்டி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ அதனால தான் நமக்கு ஒரு நன்மை நடக்கும்போது இது என் விதியால் நடக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. இன்னும் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நன்மை நடப்பதற்கோ நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ எந்த ஒரு செயலும் நாம் செய்து அதை பெற வேண்டியது அவசியமில்லை. அது அனைத்தும் இயற்கையின் கொடையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது. ஆனால் நமக்கு வரக்கூடிய துன்ப விளைவுகள் அனைத்தும் நாம் ஒரு செயல் செய்து பதிவாக பதிந்து பதிவின் அடிப்படையில் மட்டுமே அது விளைவாக வருகிறது. அப்படி என்றால் அப்போ இந்த விதி என்பது அந்த கர்ம வினை பாவ வினை பாவப்பதிவு என்று சொல்லக்கூடிய
அதைத்தான் குறிக்கிறது என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அப்படி அந்த விதி என்பது யாரால் எழுதப்பட்டது? முன்னொரு காலத்திலெல்லாம் பிரம்மா என்பவர் அம்மா வயிற்றில் குழந்தையினுடைய தலையில் விதியை எழுதிவிட்டு செல்லுகிறார், 7வது மாதத்தில் எழுதுகிறார் என்றெல்லாம் கதை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர் எழுதுவதாக இருந்தால் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக எழுதுகிறார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. அது அவர் இஷ்டம் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த கதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை. இப்பொழுது பாருங்கள், விதி என்பதை அவரவர்தான் நிர்ணயம் செய்கிறோம். ஆனால் நாம் தான் நிர்ணயம் செய்கிறோம் என்று மட்டுமல்ல, நமது பெற்றோர்களினுடைய அந்த விதியும் நமக்கு வருகிறது. அப்போ ஒன்று நாம் அதை நிர்ணயம் செய்திருப்போம், அல்லது நமது மூதாதையர்கள் அதை நிர்ணயம் செய்திருப்பார்கள். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று தான். அப்போ மூதாதையர்கள் செய்த வினை என்பது நமக்கு வருகிறதா? இதைத்தான் சஞ்சித வினை என்று சொல்லுகிறோம். ஆக அந்த சஞ்சித கர்மம் என்று அங்கிருந்து வந்தாலும் அது ஏன் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அது இன்னும் நன்றாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், நமது பெற்றோர்கள் இறந்த பின் குழந்தைகளோடு அந்த ஆன்மாவோடு தான் இணைந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த உடலில் இருந்த அந்த வினை இந்த உடலுக்கு மாறுகிறது, அவ்வளவுதான். இன்னொன்று, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அது முழுவதும் குழந்தைகளுக்குத்தானே சேருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வினையும் அப்படித்தான் வரும். அப்படி என்றால் இப்போது ஒரு நிறைவுக்கு வருவோம். இப்போ இந்த விதி என்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இந்த விதி என்பதை நடைமுறையில் எவ்வாறு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜோதிடம் என்பதன் மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம். இந்த விதி எவ்வளவு இருக்கிறது, எப்பொழுது அது விளைவாக வருகிறது, இதையெல்லாம் கணித்து சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த விதியின் விளைவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டால், வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், இல்லை. அந்த விதி என்ற வினை, கர்ம வினை துன்பமாக வந்தாலும் விலகும். நாம் துன்பம் போக்கும் செயலை செய்து ஈகை தர்மம் தொண்டு என்று ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது, அந்த புண்ணியமாக வரும் பொழுது, அந்த புண்ணியம் என்பது அதை செயலிழக்க செய்து விடுகிறது. நமக்கு துன்பம் வராமலேயே அதை அழிக்க முடியும் என்பதைத்தான் விதியை மதியால் வெல்வது என்று கூறுகிறார்கள். ஆக இந்த விதி என்பது நடைமுறை வாழ்க்கையில் எப்படியோ சொல்லப்பட்டாலும் விதியை வெல்ல முடியாது என்று சொல்பவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக நாம் சொல்ல வேண்டும், வெல்ல முடியும். யாரால் வெல்ல முடியும்? அந்த விதியை செய்தவர்கள்தான் அந்த விதியையும் வெல்ல முடியும். இறைவனிடம் போய் இந்த விதியை அழித்து விடு என்றால் அழிக்க முடியாது என்று சொல்லிவிடுவார். ஆனால் அதை நாம் செய்ய முடியும். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று கூறுகிறார். அந்த குறளின் அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் அந்த விதி என்பதையே மாற்றி அமைக்கிறது. அப்படி என்றால் இப்பொழுது நாம் ஜாதகத்தை மாற்ற முடியுமா? ஜாதக பலன்களை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எப்படி? நாம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்யாமல் நிறுத்தி கொண்டு துன்பம் போக்கும் செயலை செய்து கொண்டிருந்தால் நமது ஜாதகத்தின் பலனை, கெட்ட பலன்களையே நல்ல பலன்களாக மாற்ற முடியும். ஆனால் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களையே செய்து கொண்டிருந்தான் என்றால் ஒரு மனிதன் நல்ல பலன்களை கூட கெட்ட பலன்களாகவும் மாற்ற முடியும். ஆக அந்த அடிப்படையில் இந்த விதி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.